சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. வந்து ஒரு வெரைட்டி ரைஸுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூடவே வந்து காளான் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. மாங்காய் தான் வந்து மாங்காய் சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். பழம் வந்து மாம்பழமாக இருக்குங்க, அது வேணாம். மாங்காயாக நல்லா திரண்டு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாம்பழம்லாம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து அரிஞ்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாங்காய் நல்லா பாருங்கள் திரண்டு வந்திருக்குது. இந்த மாங்காய் தான் வந்து நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு சாப்பாடு வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே வந்து குக்கர் சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க. நம்ம வடித்த சாதத்தை விட இந்த மாதிரி குக்கர் சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம குக்கரில் வந்து சாப்பாடு வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கலந்து தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது மாங்காயும் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னா தோலை சுத்தமாக சீவி எடுத்துட்டு நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் வந்து துருவோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு மாங்காயும் வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய், வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தழை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கீரையை வந்து நல்ல பொடியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விருப்பப்பட்டால் நம்ம வந்து முந்திரி வந்து இருந்தால் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலையை நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை தழை ஒரு கொத்து வந்து எடுத்துருக்கேங்க. லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே வந்து சேர்த்துட்டு எல்லாம் வறுபடுற அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து வரலும் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாங்க. பீட்ரூட்டு செய்கிற மாதிரி நம்ம மாங்காயும் வந்து அந்த தோலெல்லாம் சீவிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சாப்பாட்டையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சாதம் வந்து நல்லா உதிரியாக இருந்தால் நல்லா இருக்குங்க மாங்காய் சாதம். அதனால் ஏற்கனவே இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் சதன்னு இருக்கும். அதனால் சாப்பாடு வந்து உதிரியாக இருந்தால் தான் அந்த மேங்கோ சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் சாப்பாடு மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான மேங்கோ சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு சைடிஷ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மஷ்ரூம் தான் வந்து எடுத்திருக்கேன். சைடிஷ் இல்லைனாலும் மாங்காய் சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குமா. இருந்தாலும் சிம்பிளான ஒரு ரெசிபியை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகாய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய், கொத்தமல்லி கீரை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேங்க. தனியா பொடி, தனி மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சள் தூள், மிளகுத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து இந்த ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா டேஸ்ட்டே மாறிடுங்க. அதனால் வரமிளகாய் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணுங்க. ஓரளவுக்கு வந்து வணங்கி வந்ததும் நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டா போதுங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து காளான் வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. அதிகமாக இஞ்சி பூண்டு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடுங்க. அதனால் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. தனியா பொடி வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து இதை மஷ்ரூமை வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஏதாவது சைடிஷ் வந்து காரசாரமாக வேணும்னா காளானை வச்சு ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். கடைசியாக வந்துட்டு மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துட்டு தண்ணியில் சுண்டினதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து பெப்பரை வந்து சேர்த்துக்கணுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பெப்பரை வந்து சேர்த்துட்டு மல்லி இலையும் வந்து தூவி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து நல்லாவே வெந்து வந்துடுங்க. தண்ணி சுண்டதும் கடைசியாக வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்ல காரசாரமாக ரொம்பவே சூப்பரான சைடிஷுங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.